ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஓரியோ பிரெட் கேக் தாங்க பார்க்க போறோம். குயிக்கா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணக்கூடியது தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரெட் கேக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி 5 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் பிரெட் இருந்துச்சுன்னா ஒயிட் பிரெட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா உங்ககிட்ட கோதுமை பிரெட் இருந்தாலும் அது எடுத்துக்கோங்க. இப்போ இதனோட ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 5 பிரெட்டோட ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். 30 ரூபி பேக் எடுத்திருக்கேன் பெருசு. க்ரீம் தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக பிரிச்சாச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட்டை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணும். அதனால் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தோம்னா இந்த அளவுக்கு பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நம்ம வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஃபைனாக அரைச்சி வச்சுக்க பவுடர்லேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வைக்கிறேன். பால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட அந்த அளவு தெரியும் நம்மளுக்கு. சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிடலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தோம்னா சுகர் நல்லா கரைச்சாச்சு. இப்போ கேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பிஸ்கெட்டோட இது லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இப்போ பிரெட் வச்சிடலாம். அடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்கெட் இதை அப்ளை பண்ணிடலாம் மேலே. இதே மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இது மேலே வச்சிடலாம். அடுத்து அடுத்த லேயர் வச்சிடலாம். சேம் அதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம். அடுத்து பிஸ்கெட் இது பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அப்ளை பண்ணிடலாம். பிஸ்கெட் வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பிரெட்டுக்கும் அப்ளை பண்ணி செட் பண்ணிடலாம்.
இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இதெல்லாம் வந்து நல்லா செட் ஆகிற வரைக்கும். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எட்டு வந்தாச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்து வச்சிருந்தோம்ல, பிஸ்கெட் பவுட்ரு, அதை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிடலாம். பார்த்தோம்னா 4 சைடு அப்ளை பண்ணியாச்சு, மேலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக ஓரியோ பிஸ்கெட்டும் ஓரியோ ஷாட்டும் நான் வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, குயிக்காக நம்ம வீட்டில் செஞ்சாச்சு கேக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.